எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி மேக்ரோனியில் பாயசம் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு நான் மேக்ரோனி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். கொஞ்சமாக முந்திரி சேர்க்குறேன், வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துடலாம். கொஞ்சமாக திராட்சை சேர்க்குறேன், இது நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் எடுத்துறேன். 1 லிட்டர் பால் சேர்க்குறேன். பால் நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ பால் நல்லா ஒரு கொதி வந்திருக்கு. 1 கப்பு மேக்ரோனி உள்ள சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போ மேக்ரோனி சேர்த்து லோ ஃப்ளேமில் 25 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா வெந்து வந்திருக்கு. ஆறு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நீங்கள் அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ சுகர் சேர்த்து லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் ஆகுது. அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். நம்ம வறுத்து வச்ச திராட்சை முந்திரி சேர்த்துடலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்முடைய பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.